வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, CRPFல கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன்க்கான ரெக்ரூட்மென்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின ஃபுல் டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்த டீடைலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. CRPF பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் ஜாப். மொத்தமா எவ்வளவு வேகன்சிஸ் ரிலீஸ் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 9200க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவுமே அதிகமான வேகன்சிஸ். இதற்கான செலக்ஷன் பார்த்தீங்கன்னா, மாநில வாரியா தான் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான செலக்ஷனும் வேகன்சியும் இருக்குது. அதுல மொத்த வேகன்சில இருந்து தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் 20% மேல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 9200 வேகன்சில தமிழ்நாட்டுக்கு மட்டும் மினிமம் 500க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவுமே அதிகமா இருக்குது. இதுல நீங்க செலக்ட் ஆகிறது மூலியமா உங்களோட போஸ்டிங் பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா இருக்கும். அதாவது இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறங்காட்டி உங்களுக்கு இந்த போஸ்ட் இந்தியாவுல எங்க வேணாலும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதற்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 27 மார்ச் 2023ல ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு எண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25 ஏப்ரல் 2023ல எண்ட் ஆகுது. மொத்தமா பாத்தீங்கன்னா 1 மந்த்துக்கான டியூரேஷன் இருக்குது. அதுக்குள்ள நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதற்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் மோட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான அபிஷியல் வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா crpf.government.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். 27/3/2023க்கு அப்புறமா இந்த போஸ்டுகளுக்கு பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண் பெண் 2 பேருமே இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததா இதற்கு அப்ளை பண்றதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நீங்க கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க மினிமம் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதாவது 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோட சேர்த்து உங்ககிட்ட ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் டைம்ல பாஸ் பண்ணணும். அடுத்ததா கான்ஸ்டபிள் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள்க்கு பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதற்கப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க ITI, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல 2 வருஷத்துக்கான ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எந்த சப்ஜெக்ட்லன்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள்ல நீங்க ITIல 2 வருஷத்துக்கான கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். இந்த டிரைவர் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் இல்லாமல் 20க்கும் மேற்பட்ட போஸ்டுகள் இருக்குது. அதற்கு அந்த ட்ரேடுல நீங்க ப்ரொஃபிஷியன்ட்டா இருந்தா போதும். நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். மினிமம் நீங்க 10th பாஸ் பண்ணி இருந்தால் போதும். அடுத்ததா இதற்கான ஏஜ் லிமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கான்ஸ்டபிள் டிரைவருக்கு அப்ளை பண்றீங்கன்னா as on 1 ஆகஸ்ட் 2023 அப்போ உங்களோட ஏஜ் 21 to 27 இயர்ஸா இருக்கணும். அதவே நம்ம டேட் ஆஃப் பர்த் வச்சு பாக்குறப்ப 2/8/1996 இருந்து 1/8/2002க்குள்ள பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா நீங்க இதற்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இந்த கான்ஸ்டபிள் டிரைவரை தவிர மத்த ட்ரேட்ஸுக்கெல்லாம் என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 18 to 23 இருக்கணும். as on 1 ஆகஸ்ட் 2023 அப்போ டேட் ஆஃப் பர்த் வச்சு பாக்குறப்போ 2/8/2000 இருந்து 1/8/2005க்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில அப்பர் ஏஜ் லிமிட்ல ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க SC ST கேண்டிடேட்ஸா இருக்கிறப்போ 5 இயர்ஸுக்கான ரிலாக்சேஷனும், OBCயா இருக்கிறப்ப 3 இயர்ஸுக்கான ரிலாக்சேஷனும் கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா PWD ரிசர்வேஷன் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு போலீஸ் போர்ஸா இருக்கிறனால டிசபிலிட்டியோட இருக்கிறவங்க யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதற்கு அப்ளை பண்றதுனால எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ் பே லெவல் 3ல உங்களோட பேமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட பேசிக் பே எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 21,700 to 69,100 rupees. இதோட சேர்த்து DA போன்ற மற்ற அலவன்ஸ்களும் கிடைக்கும். அதனால நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்க கையில மினிமம் 35 to 40,000 பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க ஆல் ஓவர் இந்தியாவுல. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நீங்க தமிழ்நாட்டுல எங்க எல்லாம் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, சேலம்,
தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர் இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு வைக்கிறாங்க. அங்க போயிட்டு நீங்க இதற்கான எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிச்சவங்களுக்கு அடுத்ததா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்துட்டு நடக்கும். அதாவது வந்துட்டு பிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், உங்களோட ஹைட், வெயிட், அதுக்கப்புறம் வந்துட்டு செஸ்ட், மற்ற டெஸ்ட்டுகள்லாம் பண்றது வந்துட்டு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட். இதுல என்னவெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரன்னிங், புஷ் அப், புல் அப், சிட் அப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட். அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரேட் வந்துட்டு அலாட் பண்றாங்க இல்லையா, அந்த ட்ரேட்ல வந்துட்டு உங்களோட ப்ரொஃபிஷியன்சியை வந்துட்டு செக் பண்றதுக்காக ட்ரேட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த ட்ரேட் டெஸ்டையும் பாஸ் பண்றவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு கடைசியா வந்துட்டு டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்துட்டு நீங்க ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் கொடுத்துட்டு அந்த எந்த ஒரு ப்ராப்ளத்திற்காக நீங்க ஃபெயில் ஆனீங்களோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்ல அதை கியூர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்ததா ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணி அதுல வந்துட்டு நீங்க ஃபிட்டா இருக்கும்போது உங்களை செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இதற்கு அப்ளை பண்றதுக்கான ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபீயோ எக்ஸாமினேஷன் ஃபீயோ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குது. 100 rupeesக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. அதாவது இந்த சிஆர்பிஎஃப் போஸ்ட்டுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதுல இடபிள்யூஎஸ் ஜெனரல் கேட்டகரி அதுக்கப்புறம் ஓபிசி கேட்டகரியில வர மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு 100 rupeesக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்குது. ஆல் அதர் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்க யாருக்குமே வந்துட்டு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீயும் பே பண்ண தேவையில்லை. இதற்கு எப்படி பே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் பே பண்ண முடியும். யூபிஐ, நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல மட்டும்தான் உங்களால இதற்கு பே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இதற்கான அட்மிட் கார்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஜூன் 23 இருந்து 25 ஜூன் 23 வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. அதே சமயத்துல இதற்கான ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு எப்ப கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் என்னைக்கு கண்டக்ட் பண்றாங்கன்னா 1/7/2023 இருந்து 13/7/2023 வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. அதாவது இன்னையிலிருந்து வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட மினிமம் ஒரு 4 மாசத்துக்கான வந்துட்டு டைம் இருக்குது. ஸோ சிலபஸும் வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியா தான் இருக்கும். இந்த சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி வந்து நம்ம சீக்கிரமாவே வந்துட்டு அப்லோட் பண்றோம் நம்ம சேனல்ல. அதை வந்துட்டு பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாவே இந்த போஸ்டிங்கை வந்துட்டு வாங்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.